வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இன்றைய தியானத்திற்கு வசதியாக யாக்கோபு 5ஆம் அதிகாரம், யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். உங்களில் ஒருவன் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, விசுவாசமுள்ள ஜெபம். அதான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ஜெபம் என்பது ரொம்ப அவசியம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். ஆனா அதே வேளையில அந்த விசுவாசமுள்ள ஜெபம் என்பது நிறைய பேருக்கு தெரிவதில்லை. அதைத்தான் சொல்றது. சில காரியம் ஆண்டவர் ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் நடத்தி கொடுப்பார். சில காரியங்கள் காத்திருந்துதான் என்ன செய்ய வேண்டியிருக்கும், பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு, ஒரு விதையை நம்ம விதைக்கிறோம். சில விதைகள், அதாவது விதைகள் நிறைய இருக்குது, போட்ட உடனே முளைக்கிற விதைகள்லாம் இருக்கா இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு போட்ட உடனேன்னா, இப்ப நம்ம சிறுபேர்லாம் நைட்டு வச்சா காலையில என்ன செய்யறோம், ஒரு முளை வந்துடும். பார்த்துருக்கீங்களா? இதே மாதிரி ஒரே நாள்ல முளைக்கிறது, ஒரு 3-4 மணி நேரத்துல முளைக்கிறதெல்லாம் இருக்குது. சில செடிகளுடைய இலைகளை போட்டா போதும், அது என்ன செஞ்சிடும், ஒரு நாள்ல வேறு போட்டுரும், அப்புறம் இலை வந்துடும். அப்படியெல்லாம் இருக்கு. இதே மாதிரி நிறைய விதைகள் இருக்கு. அந்த விதைகளுக்கு ஒவ்வொரு காலங்கள் இருக்கிறது. நெல் விதைன்னா இத்தனை காலம், கோதுமைன்னா இத்தனை காலம், இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விதைகளுக்கும் ஒரு காலங்கள் இருக்கிறது. இப்போ அதே போல ஜெபம் பண்ணி நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உடனே கிடைக்காது. சிலது உடனே நடக்கும், சிலது தாமதமாகும். சிலது ஆண்டு கணக்கால ஆனதெல்லாம் பைபிள் ஆதாரத்தோட நம்மளால சொல்ல முடியும். நம்ம வாழ்க்கையில அப்படி நடந்திருக்கு. இத்தனை ஆண்டு காலமா ஜபிச்சுட்டு இருந்தோம், இன்னைக்கு ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கிறாரு, இப்படிலாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? சில வீட்டுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா அந்த ஜபத்தை கண்டினியூவா பண்ணிட்டு இருப்பாங்க, சோர்ந்து போகாம. அது என்ன ஜபம்னா விசுவாசமுள்ள ஜபம். ஹல்லேலூயா. அது இடையில விடுகிறார்கள் என்றால் அவங்களுக்கு அந்த விஷயத்துல நம்பிக்கை அற்று போயிட்டுன்னு அர்த்தம். இனி நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை. அப்ப ஜபம் ரொம்ப அவசியம். ஆனால் அதிலே விசுவாசம் இணைந்திருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாத ஜபம் அது கேட்கப்படாது. ஜபத்துல விசுவாசமே இல்லையே, அப்புறம் எதுக்கு ஜபம் பண்றீங்க? ஒரு கடமைக்காக பண்றது மாதிரி ஆயிரும். அப்ப ஜபம் பண்ணா ரொம்ப கருத்தா அமர்ந்து நம்ம யாரிடத்துல பேசுகிறோம். ஜபம் என்பதற்கு விளக்கமாண்ட சொல்லியிருக்கிறார், ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பம். அப்ப ஜபம் என்பது ஒரு விண்ணப்பம். ஆண்டவரிடத்துல நாம ஒரு விண்ணப்பம் பண்றோம். ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு தலைவலி இருக்கு, எனக்கு மாற்றித்தாங்க. எனக்கு உடல் வலி இருக்கு, எனக்கு மாற்றித்தாங்க. ஒரு விண்ணப்பம். இந்த விண்ணப்பத்தை நம்ம சொல்லுறோம். இந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு பதில் தருவார் என்று நம்பி சொல்லணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அதான் யாக்கோபு 5:15 சொல்றது, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். பிரியமானவர்களே, இந்த அறிவியல் காலகட்டமாய் இருக்கிற இந்த சூழ்நிலையில நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு விசுவாச ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய பிள்ளைகளும் கற்றுக் கொடுக்க வேண்டும். நல்லா வருவான். ஹல்லேலூயா. இது சொன்னா கேட்க மாட்டான். யார் சொல்றது? விசுவாச வீரர் சொல்றாங்க. அவன் சொன்னா கேட்கவே மாட்டான். அவன் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான். அப்படின்னா அவன் கேட்க மாட்டான். நம்ம என்ன பண்ணோம்னா, அவன் சொன்னா கேட்பான். என் பிள்ளை என்னது சொன்னா கேட்பான். ஹல்லேலூயா. என் பிள்ளை நாளைக்கு அவங்க 4 பேருக்கு கத்து கொடுக்கிற ஒரு வாத்தியாரா வரலாம், இல்லைன்னா ஒரு கற்றுக் கொடுக்கிற இடத்துக்கு வரலாம். அவன் சொல்லி 4 பேர் கேட்பாங்க, நல்லா வருவாங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? இப்பவே விசுவாசத்தை என்ன செய்யறோம்? நான் விதைக்கிறேன். ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ள என்ன விதைக்கிறோம்? விசுவாசத்தை விதைக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், அவன் இருப்பான். அவன் இருந்துட்டான். ஹல்லேலூயா. அப்ப அவனுக்கு என்ன தோணும்? ஓகே, நாம நல்லா இருக்கணும் இனிமே. ஹல்லேலூயா. அப்ப நல்லா இருக்கணும் எங்க வருது? இது ஜெபத்தோடு கூடிய, தரிசனத்தோடு கூடிய ஒரு விசுவாசம் தான் விசுவாச அறிக்கை. நான் நினைத்து அதை யோசித்து பேசணும். நான் என்னவா இருக்கணும்? ஹல்லேலூயா. பணம் ஒரு 5 லட்ச ரூபாய் கையில இருக்குன்னா 4 லட்ச ரூபாய் 5 லட்ச ரூபாய்க்குள்ள பட்ஜெட் ஈஸியா பண்ண முடியுங்கிற எண்ணம் எனக்கு என்ன இருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இது யாருக்கு என்ன செய்யும்? இதுக்கு என்ன தேவையில்லை, இதுக்கு விசுவாசம் தேவையில்லை, இது வந்துடும். பிள்ளை ஒழுக்கமா இருக்கும்போது எல்லாருக்கும் மனசு என்ன தோணும்? என் பிள்ளை ஒழுக்கமானவ, இனி வருங்காலத்திலேயே ஒழுக்கமா இருப்பாங்க. என்ன யாருக்கு வந்துடும்?
ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதுக்கு என்ன தேவையில்லை? விசுவாசம் தேவையில்லை. ஒருவர் சர்ச்சுக்கே வராதவன், வேற ஒழுங்கு நம்ம கீழ்ப்படியாதவர்கள், இப்படி பணமே இல்லாதவர்கள், இவர்கள் 5 லட்சம் ரூபாய் இல்லாதவங்க 5 லட்சம் ரூபாய் ப்ராஜெக்ட் போட்டு வச்சுட்டு கர்த்தர் இதை நடத்தி தருவார் எனக்கு அப்படி சொல்லிட்டு அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க. அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதே போல பிள்ளைகள், கீழ்ப்படியாத பிள்ளைகளா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், யாரா இருக்கலாம், அவங்களுக்காக இவெல்லாம் தேற மாட்டான் வரமாட்டான்னு சொல்றது அல்ல விசுவாசம். இவங்க என்ன செய்வாங்க? நிச்சயம் ஒரு நாள் சர்ச்சுக்கு வருவார்கள் என்று விசுவாசிக்கிறேன். அற்புதமான சாட்சி சொன்னாங்க. நான் விசுவாசிக்கிறேன், இவங்க இப்படி வருவாங்க, எங்க வீட்டுக்காரங்க வருவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க. விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். இதைதான் நம்ம டிக்ளேர் பண்ணணும். வேற எதுவுமே யோசிக்க கூட. உட்காந்து அழுதுட்டு இருந்தா வரமாட்டாங்க. உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும் வரமாட்டாங்க. ஜெபம் எப்படி இருக்கும்னா விசுவாசம். அல்லேலூயா. இப்போ பிள்ளைகிட்ட அவன்கிட்ட சொல்லிடலாம், எப்ப நீ எதிர்காலத்துல நீ டாக்டர் ஆயிருவப்பா, உன்னால முடியும். இது எங்க விசுவாசத்துல எப்படி என்ன செய்யறோம்? இப்படித்தான் நம்ம சொல்லணும். நீ எல்லாம் எங்க டாக்டர் ஆக போற? இப்ப எந்த வார்த்தை அவனுக்கு போய் நிக்கும்? சொல்ற புரியுதா? வீட்டுக்காரட்ட போய் நீங்க ஒரு நாள் ஆலயத்துக்கு வருவீங்க. அல்லேலூயா. எப்படி சொல்லணும்? கோவத்துல நீ கண்டிப்பா வருவல ஒரு நாளைக்கு ஆலயத்துக்கு. அவன் சொல்லுவான், நீயா நானான்னு பாத்துருவோம். எப்படி சொல்லுவான்? நீயா நானான்னு பாத்துருவோம். உன்னுடைய பேச்சா, உன்னுடைய திமிர் பேச்சா, இல்ல என்னுடைய ஃபெய்த்தான் அவன் நிற்பான். சாத்தான்லாம் கூட இருக்கிறது. பிற என்ன நடக்கும்? அது இல்ல. நம்ம என்ன செய்யறோம்? நீங்க கண்டிப்பா ஆலயத்துக்கு வருவீங்கன்னு சொல்லி இன்முகத்தோட சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். அதுபோல எங்க பார்த்தாலும் ஆலயத்துக்கு ஒருத்தர் வரணும்னா அவரை குறித்து ஊர்ல என்ன பேசி வைக்கணும்? இவன் எல்லாம் ஒரு மனுஷனா? இவன் வீட்லயும் ஒண்ணும் கிடையாது, வெளியேயும் ஒண்ணும் கிடையாது, ஆளா இவன் ஒரு ஆளுன்னே கிடையாது. இப்படி சொல்லி வச்சுன்னா ஆலயத்துக்கு உடனே என்ன செஞ்சிருவான்? இவ போற ஆலயத்துக்கு தான் நான் போகணும்னு சொல்லி ஓடி வருவான். அப்படித்தானே? சொல்லுங்கம்மா. வரவே மாட்டான். இவன் போற ஆலயத்துக்கு, இவன் போற இடத்துக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி செஞ்சிடும், ஓடிடும். அதல்ல விசுவாசம். அப்படில்ல. நம்ம என்ன பண்ணோம்னா, உங்களுடைய பாவம் என்னென்ன தவறுகள் நீங்க இதுவரையும் செஞ்சிருக்கீங்க, ஆண்டவர் தெரியுமா தெரியாதா? அப்போ இவ்வளவு தவறுகளை செஞ்ச என்னை பாதுகாக்கிறாங்க. சொல்லுங்க. இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கோம், நம்மளை யாரு பாதுகாக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து பாதுகாக்கிறாரு. சிலுவையின் நிழல்ல நம்மளை பாதுகாக்கிறாரு. அப்போ அந்த நன்றி கடன் நம்ம காட்டணும் வேண்டாமா? அப்ப நம்ம இன்னொருத்தரை நம்ம பாவத்தை நம்ம பாதுகாக்கணும் வேண்டாமா? நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? இல்ல நான் கண்டித்து உணர்த்துகிற கர்த்தருடைய தாசன் சொல்லி நின்னீங்கன்னா, அப்ப ஆண்டவர் சொல்லுவான், உன்னைய நான் கண்டித்து சொல்லட்டா வழியே, நான் வெளிப்படையாக கண்டித்து உணர்த்துவேன் சொல்லட்டுமா? அப்படி எங்கேயாவது இருக்குதா பைபிள்ல? இல்லவே இல்லை. தன் பாவங்களை மறைக்கிறவன் நினைச்ச மாட்டான், அவன் அறிக்கை செய்ய விட்டு விடுகிறவன். இது யாரு? தனிப்பட்ட என்னுடைய வாழ்க்கை. இன்னொருத்தனுடைய பாவத்தை, அன்போ திரளான பாவங்களை, எந்த அன்பு? உண்மையான தேவ அன்பு. மனுஷ அன்பு கூட மூடும். நீங்க உங்க பிள்ளைய நீங்க தவறு செஞ்சாலும் மற்றவர் மத்தியில விட்டு கொடுக்க மாட்டீங்க. உண்மையா இல்லையா? அப்ப அன்பு இருக்கு தானே, அந்த அன்பை மூடுது தானே. அதான் ஆண்டவர் சொன்னாரு, உன்னை நேசிப்பவள பிறர் நேசிடு. உன் குற்றத்தை, உன்னுடைய தவறுகளை மற்றவர்கள் மத்தியிலே, நான் நேத்தைக்கு இவ்வளவு மோசமான ஒரு தப்பு செஞ்சுட்டேன், பெருமையா பேசுவீங்களா? ஹே ஃப்ரெண்ட்ஸ், நேத்தைக்கு ரொம்ப மோசமா உன்னை பத்தி தப்பாவே சிந்திச்ச பாத்துக்கா, நீ ஒரு மோசமான பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம். நாம நினைச்ச அந்த பையனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னே வாழுவோம். உண்மையா இல்லையா? ஏன்னா எதுக்கு அப்படின்னா, அப்படி சொல்லிட்டோம்னா நம்ம மரியாதை போச்சு, அதோட போச்சு. அப்ப நம்முடைய தவறு, நம்முடைய மோசமான சிந்தனை இன்னொருத்தருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி அதை என்ன செய்யறோம்? மூடி மறைக்கிறோம். அப்படி ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எப்படி நீ நேசிக்கிறாய், நீ வெளியே அவமானப்படக்கூடாது என்று உன்னை நேசிக்கிறாய். உன் முகத்தை பவுடர் போட்டு நல்லா சுத்தம் செய்து உன்னை அழகாய் காட்டிக்க வேண்டும் என்று உன்னை நேசிக்கிறாய். உன்னுடைய குறைகளை வெளியே தெரிஞ்சு விடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் மூடி மறைக்கிறாய். நீ உன்னை நேசிக்கிறாய், உன்னை அழுக்குப்படாமல் காத்துக்கொள்கிறாய். உன்னை நேசிப்பது போல நீ பிறரை நேசித்து விடு. ஹல்லேலூயா. அப்ப பிரியமானவர்களே, விசுவாச வாழ்க்கை என்பது இதுதான். அந்த விசுவாச வாழ்க்கை, இப்ப விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதே கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப விசுவாசம் உள்ள ஜபமும் இதுதான். அப்ப நம்ம முழங்கால் போட்டு மணிக்கணக்கா உட்காந்து ஜபம் பண்ணி இப்படி பண்றதும் ஜபம்தான். ஆனா அதுல விசுவாசமே இல்லை என்றால் அந்த அவ்வளவு மணிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வீண் தான் நான் சொல்றேன். எத்தனை நான் சொல்றேன் புரியுது? விசுவாசம் இருந்தா என்ன எளிமை துள்ளி குதிச்சு என்ன செய்வான்? அவன் ஜாலியா இருப்பான், கவலைப்பட மாட்டான்.
ஐயோ நாளைக்கு என் ஜெஸ்வின் என்ன பண்ண போறானோ, அவன் எப்படி வாழுவானோ, எப்படி சாப்பிடுவானோ, எப்படி இருப்பானோ, நாளைக்கு எப்படி இந்த காரியங்களை எதிர்கொள்வானோ, இப்படி நான் நினைச்சிட்டா என்ன தூங்க முடியுமா? சொல்லுங்க, தூங்க முடியுமா? நான் எப்படி ஒரு விசுவாச வீரன்? அவனா அவன ஆண்டவர் என்ன செய்வாரு? பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அவனை பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும்? நான் எவ்வளவுதான் நம்ம போத்தி வளர்த்தாலும் வெளியே போற இடங்கள்லாம் கூட போக முடியுமா? கர்த்தர் தானே அங்க பார்க்கணும். அப்ப நாளைக்கும் அவரை பார்த்துக்கிடுவாரு, அவனை பார்த்துக்கிடுவாரு, நாளை கழிச்சு அவனை பார்த்துக்குவாரு, அடுத்த நாளும் பார்த்துக்குவாரு, அடுத்த வாரமும் பார்த்துக்குவாங்க. ஹல்லேலூயா. ஏன் ஆயுள் முழுவதும் பார்த்துக்குவார். இன்னைக்கு ஆண்டவர் என் உயிரை எடுத்தாலும் கர்த்தர் அவனுக்கு தேவையான செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம எப்படி பிரேயர் பண்ணணும்னா, யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். என் குடும்பம் ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. என் ஊர் ரட்சிக்கப்படும். விசுவாசமுள்ள ஜெபம் பண்ண ஆரம்பிக்க வேண்டும். ஜெபம் பண்ணும் போதே சந்தேகப்பட்டு இருந்தோம்னா, தொடர்ந்து இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யாக்கோபு 1 அதிகாரம் 6 வசனம். எவ்வளவாகிலும் படாமல் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். விசுவாசத்தோடே கேட்கப்பட கடவன். சந்தேகப்படுகிறவன் ஆற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ எவ்வளவு வேணும் சந்தேகப்படாமல், அடுத்து சந்தேகமே படக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். தோல்வி போல தெரியலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சபையில பாத்தீங்கன்னா ஒரு 40-50 பேர் வருவாங்க. இன்னைக்கு பார்த்து ஒரு எல்லாம் சேர்த்து ஒரு 25-30 தான் இருக்கும். இப்ப நான் நின்னுட்டு இந்த ஊழியம் நமக்கு செட் ஆகாது, நிறைய பேர் இருந்தா தான் ஊழியம் செய்யணும். நான் இங்க வரும்போது எத்தனை பேர்? 6 பேர் தான் இருந்தாங்க. 6 பேர் இல்ல, 3 பேர் தான் இருந்தாங்க. 3 என்ன எங்களை சேர்த்து ஒரு 4 பேர் என்ன இருந்தாங்க. அப்போ இதெல்லாம் இப்படி தேராது, இது வேலைக்கு ஆகாது, இப்படி போடுறதுல விசுவாசம். ஹல்லேலூயா. இங்க வந்து நம்ம பாக்குறோம் இல்ல, இந்த சேரெல்லாம் நிரம்பும். ஹல்லேலூயா. இந்த இதெல்லாம் ஆளா இருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா என்னைக்கும் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் கூட நடக்கும். வாலிபர்கள் எழும்புவாங்க, பிள்ளைகள் எழும்புவாங்க, எங்க சர்ச்சிலே உட்கார்ந்து ஜெபம் பண்ற வயதிபர்கள் போய் இருப்போம், மூப்பர்ல இருப்பாங்க, இந்த சபையில எழும்புவாங்க, இந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் அந்த சர்ச்சுக்கு வருவாங்க. இது என்னுடைய விசுவாசம். ஹல்லேலூயா. ஒரு ஊர்ல ஒரு சர்ச்சை கட்டி அந்த சர்ச்சில் உள்ள ஊர்ல உள்ள மக்கள் தான் முதல் ப்ரியாரிட்டி. கரெக்டு தானே? எந்த ஒரு மக்களா இருந்தாலும் சரி, இவ்வளவு செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு பக்கத்து ஊரை நம்பி இருக்க மாட்டாங்க. ஏன்னா பக்கத்து ஊர்ல என்ன இருக்கு? சர்ச் இல்லாத ஊரை போக்கஸ் பண்ணினாலும் எது டெம்பரரி, அது நிரந்தரம் கிடையாது. வந்து போறது அவங்களுக்கு சிரமமா இருக்கும். அதையும் தாண்டி அவங்க வாரது அது வேற விஷயம். ஆகவே ஒரு ஊருக்கு ஒரு சர்ச் இருக்கு, அந்த ஊருக்காக மெயினா இருக்கணும். அப்ப இந்த சபை துவங்கப்பட்ட நோக்கம் என்ன? சொல்லுங்க, நோக்கம் என்ன? அனைத்து மக்களுக்கும் தான். அதே நேரத்துல முக்கியமா இந்த ஊர் ஜனங்களுக்கு. ஹல்லேலூயா. இதுக்காக ஒருத்தர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணியிருப்பாரு, இதுக்காக ஒரு தரிசனம் கொண்டிருப்பாரு, இதுக்காக ஒருத்தர் இந்த இடத்துல சபையை கட்டி இருப்பாரு. ஸ்டார்ட் பண்ணது அப்படித்தானே நினைச்சிருப்பாரு. அதெல்லாம் வீணாகுமா? அவர் விதை போட்டாரு, முளைச்சு இந்த அளவு வந்துட்டா, இனி ஒருவேளை நம்முடைய காலத்திலே அதை பாத்திரலாம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நிச்சயம் இந்த சபையில ஒரு நாள் என்ன நடக்கும்? ஆமென். ஹல்லேலூயா. அதனால நம்ம எல்லாம் ஒளிப்பதிவு எல்லாம் பண்றோம். வருங்கால சந்ததிங்க என்ன செய்வோம் பார்த்துட்டு, பரவாயில்ல அன்னைக்கு அந்த பாஸ்ட் சொன்னாங்க, விசுவாசம் என்ன செய்யும்? கூடும். ஜனங்கள் எல்லாம் வருவாங்க. இன்னைக்குள்ள சூழ்நிலையை நம்ம என்ன செய்யக்கூடாது? பார்க்கவே கூடாது. ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு ஜெயிக்கிறவங்க கூட்டணியில ஆட்கள் சேர்ற மாதிரி சில நேரங்கள்ல கூட்டணியோட எல்லாம் போயிடும், கூட்டத்தோட போகத்தான் செய்யும். அதுக்காக ஏற்கனவே நம்ம பண்ண ஜெபம், ஏற்கனவே பட்ட பிரயாசம், ஏற்கனவே பண்ண பிரசங்கம், ஏற்கனவே செஞ்ச உழைப்பு, இதெல்லாம் வீணாகாது. ஒரு காலம் வீணாகாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாமே நன்மைக்கு. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் கர்த்தர் என்ன செய்வாரு? பார்த்து கொள்வார். கவலைப்படுவதை நிறுத்தி நான் பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. நான் ஓப்பனா சொல்லிடுறேன். நான் முன்னாடி எல்லாம் எதுக்கெடுத்தாலும் கவலைப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி அப்படி எல்லாம் இருந்த காலம், என்னைக்கு இந்த விசுவாச பிரமாணத்தை, விசுவாச வாழ்க்கைய வாழ படித்தேனோ, அல்ல கவலைப்படுறதை விட்டுட்டு. கவலைப்படுறீங்களா இன்னைக்கு? இப்ப கவலைப்படுறதே இல்லை. என்னைக்கு பார்த்தாலும் நம்ம கூட என்னதான் கோபங்கள் வரும், டென்ஷன் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, போராட்டம் இருக்கு, பெரிய நஷ்டங்கள்லாம் இருக்கு. ஆனா கவலைப்படுற வேலை மட்டும்தான் நம்மகிட்ட. நஷ்டம் வந்தா அடுத்த நிமிஷம் அடுத்து என்ன பண்ணலாம், அதைத்தான் யோசிக்கிறேன். இந்த கஷ்டம் வந்தா அடுத்து என்ன பண்ணலாம், ஆண்டவரே அடுத்து நான் என்ன பண்ணணும் தெரியல, அப்ப அதுக்கு ஐடியா கொடுங்க. கவலைப்படுறதெல்லாம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இருக்கிற இந்த நிமிடத்தை சந்தோஷமா வாழ்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஆமென். இங்க வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீங்க எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல், எவ்வளவுன்னா கொஞ்சம் கூட நீங்க சந்தேகப்படாம விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்பட்டுட்டாலே
அதுவா இதுவா, அது சரியில்லையா இது சரியில்லையா, அங்க போமா இங்க ஒரு காற்றுல அடிபட்ட அந்த அலைகளை போலதான். அது ஒரு நிலையில்லாத ஒரு மைண்ட் செட், நிலையில்லாத மைண்ட் செட் அப்படி இருக்கும். இது அப்படி இல்லை. இப்போ ஒரு யோபு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கவலைப்படலாம். ஒரு மைண்ட் செட் அவன் ஃபிக்ஸ் பண்ணி அவன் அந்த இடத்துல இருந்து வெளியே வர்றான். ஓகே, அப்படியே எல்லாம் போயிடுச்சு. ஒரே நாள்ல எல்லாமே போயிடுச்சு. ஒரே நாள் சொத்துக்கள் எல்லாம் அழியுது, பிள்ளைகள் எல்லாம் செத்துடுறாங்க. அன்னைக்கே மைண்ட் செட்டை மாத்திறாரு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முடிச்சிட்டார், வெளியே வந்துட்டாரா. இன்னும் நான் ஒரு உதாரணம் சொன்னேன். தாவீது, நேத்தைக்கு ஏதோ பேசியிருந்தோம். தாவீது பாத்தீங்கன்னா, அவர் அவர் ரொம்ப நேசித்த குமாரனை காண்டி அவன் வியாதிப்பட்டு காய்ச்சல்ல படுத்து சாவர ஒரு கண்டிஷன்ல இருக்கிறான். அவன் ராஜாவா இருக்கிறார் தாவீது. அரண்மனை காவலர்கள் எல்லாம், அரண்மனையில வேலைக்காரங்க எல்லாம் சுத்தி நின்று பார்த்துட்டே இருக்காங்க. ஐயோ, ராஜா துக்கமா இருக்கிறாரு, இப்ப போய் நம்ம எவனாவே சாப்பிடலான்னா எல்லாரும் பசியோட இருக்கான். ராஜா சாப்பிடல. ராஜா சாப்பிட்டாதான் என்ன செய்ய முடியும்? ஏன்னா ராஜாவுடைய பிள்ளை எப்படி இருக்காங்க? ஆபத்துல இருக்காங்க. அப்போ அந்த தாவீது எத்தனை ஜபங்கள் பண்ணியிருக்கிறார், ஆண்டவர் கேட்டிருக்கிறாரு. ஆனா இவர் பண்றாரு, ஜபம் பண்றாரு, மணிக்கணக்கா பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் பண்றாரு, 2 நாள் பண்றாரு, 3 நாள் பண்றாரு. பிள்ளை சாக கிடக்குறான். உட்காந்து முழங்கால போட்டு ரெட்டுடுத்தி உபவாசம் இருந்து ஜபமோ ஜபம். ஆண்டவர் கடுகளவு கூட என்ன செய்யல, அசையவே இல்லை. எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. தாவீது ஜபத்தினால என்னெல்லாம் பண்ணாருங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல பிள்ளை இறந்து போயிடுறான். பிள்ளை இறந்து போன அடுத்த நிமிஷம், அடுத்த வினாடி எழும்பிட்டாரு, போய் குளிச்சாரு, துணியை மாத்துறாரு, பவுடர் போட்டாரு, போட்டு வச்சாரு, எல்லாம் பண்ணாரு. உட்காந்து சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, டேபிள்ல உட்காந்துட்டாரு. இந்த வேலைக்காரங்களுக்கு எல்லாம் பயங்கர ஆச்சரியம், ஷாக். என்ன மனுஷன் அந்த பையன் செத்த வீட்டுல போய் கறி வச்சு திங்க நிக்கான் அப்படின்ட்டு. உடனே ஒருத்தன், அவ்வளோ ஒரு தைரியசாலி ஒரு வேலைக்காரன் இருந்திருக்கான். ராஜாவே, இவ்வளவு நேரம் நீர் அழுது புலம்பி இந்த பிள்ளைக்காக துக்கம் கொண்டாடிட்டு இருந்தீங்களே, பிள்ளை இறந்த உடனே உட்காந்து குளிச்சுட்டு உட்காந்து நீட்ட சாப்பிட உட்காந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டோடனே, நான் யாருன்னு தெரியும், என் ஆண்டவர் யாருன்னு எனக்கு தெரியும். அந்த பிள்ளைக்கு உயிர் இருக்க வரை ஆண்டவர்கிட்ட போராடினேன். அவர் தரணும்னு நினைச்சா தந்திருப்பாரு. இப்போ கடைசி வரை தரல, ஆனா நான் போராடிட்டு இருந்தேன். தருவாருங்கிற நம்பிக்கை நான் தவறு பண்ணதால கோவத்துல இருக்காங்க தெரியும். அப்போ போராடி என் ஆண்டவர்கிட்ட எத்தனையோ ஜெபம் பண்ணி நான் பெற்றதுனால என் ஆண்டவருக்கு கொஞ்சம் நன்கு தெரியும், ஆண்டவர் கோவத்துல இருக்காரு, அதனால தரல, பிள்ளைய எடுத்துக்கிட்டாரு. இனி அழுது என்ன செய்யல, இனி அழுது பிரயோஜனம் இல்லை, அடுத்த வேலையை பார்ப்போம்னு சொல்லி போயிட்டார். இதுதான் விசுவாசத்துடைய அடுத்த கட்ட லெவல், விசுவாச வளர்ச்சின்னு சொல்றது. ஆகவே பிரியமானவர்களே, நம்ம எந்த லெவல்ல இருக்கிறோம்? பிள்ளைகளை குறித்து கவலையா, குடும்பத்தோடு குறித்து கவலையா, வேலையை குறித்து கவலையா, நோய்களை குறித்து கவலையா, எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவர் அதைத்தான் தெளிவா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல சொன்னாரு. கவலைப்படுறதுனால ஒரு ஜான் நீங்க முளம் கூட்டவோ, ஒரு முளத்தை உங்களுக்கு கூட்டவோ குறைக்கவோ முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டார். நீ காட்டு புஷ்பங்களையும் பறவைகளையும் கவனிச்சு பாருங்கன்னு சொல்லி நம்மகிட்ட கிளியரா சொல்லிட்டாரு. ஆகவே கவலைப்படுவதை விட்டு விட்டு விசுவாசமா இருங்கள், விசுவாச அறிக்கையிடுங்கள். எல்லாம் மாறும், எல்லாம் ஒரு நாள் மாறும், கர்த்தர் எல்லாம் மாற்றுவார். இந்த கவலைங்கிற வலையிலிருந்து வெளியே வர ஆண்டவர் விசுவாசமா இருக்க சொல்லுகிறார். நீங்க சந்தேகப்படாமல் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். பிரியமானவர்களே, நீங்க நின்று ஜெபம் பண்ணும்போது நீங்க எதை கேட்கறீங்களோ அதை பெற்றுக்கொள்வோம்னு சொல்லி விசுவாசிங்க. எல்லாத்துக்கும் விசுவாசம் தயாரா இருக்கும், எதுக்கும் தயாரா இருக்கும். ஆனாலும் பெற்றுக்கொள்வோம், கர்த்தர் நமக்கு தருவார். ஏற்கனவே தந்த சம்பவங்களை நினைவு கூறுங்க, ஆண்டவர் தந்த விஷயங்களை நினைவு கூறுங்க. அதை செய்தவர் இதையும் செய்வார், இனியும் செய்வார், இம்மட்டும் தாங்கினவர் இனியும் தாங்குவார் என்கிற முடிவு பரிந்தும் கைவிடாதிருப்பார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தால் போதும். இதுதான் விசுவாசம். தொடர்ந்து இன்னொரு வசனத்தை கூட வாசிடலாம். அதாவது எபிரேயர் 11:6 வாசியுங்கள். எபிரேயர் 11:6. ஆமென், அல்லேலூயா. இப்போ பைபிள் என்ன சொல்லுதுன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு என்ன செய்ய முடியாதான்? பிரியமா இருக்கவே கூடாத காரியம், முடியாது. நான் நல்ல ஜெபம் பண்றேன், ஆண்டவர் பிரியமா இருக்கும்னா, ஆண்டவர் குஷ்டரோகியை பார்த்து நீ சுகமாக விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டு சொல்றாரு,
என்னால கூடும் நீ விசுவாசிக்கிறாயான்னு தான் கேட்டாரு. அப்படிதானே கேட்டாரு? இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணியான்னா கேட்டாரு. இல்ல எத்தனை மணி நேரம், நீ ஒரு 5 மணி நேரம் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு வா. அப்புறம் உனக்கு என்ன பண்றேன், நான் உனக்கு இந்த அற்புதத்தை செய்யறேன் அப்படின்னு ஆண்டவர் எங்கேயா சொன்னாரா? சொல்லுங்க, எங்கேயா சொன்னாரா இல்லையா? சொல்லியிருக்காரோ? சொல்லியிருக்காரு ஐயா? சொல்லலையா? கோவப்பட்டாரு. பாத்தீங்கன்னா ஆண்டவர் எங்கேயுமே ஒரு ஆண்டவரே என் கண்ணை சரி பண்ணுங்கன்னு சொல்லி குருடன் கேட்ட உடனே தாவீதின் குமாரனே எனக்கு, அவ்வளவுதான். அவங்க கத்துனாங்களா இல்லையா? ஏசு அந்த வழியா போறாரு கேள்விப்பட்ட உடனே கத்துறாங்க. ஆனா அது ஒரு ஜபம் தான், கூப்பிடுற ஜபம் தானே. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு கேக்குறாங்க. இப்ப ஆண்டவர் கேட்டாரு, நீ ஜெபம் பண்ணிட்ட மகனேன்னு சொல்லி சோகம் கொடுத்தினாரா? உனக்கு விசுவாசம் இருக்கான்னு கேட்டாரு. கேட்டாரா இல்லையா? ஜெபம் பண்ணதுனால ஆண்டவர் வந்தாரு. வந்துட்டாரா பக்கத்துல? அப்புறம் கேக்குறாரு, நீ என்னால இது செய்ய முடியும்னு விசுவாசிக்கிறாயா? ஆமா ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். ஒருத்தன் இதோட ஒரு விஷயம் என்னன்னா, நீ அவிசுவாசமா இருக்கான்ட்டு சொன்ன உடனே என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்காண்டி ஜெபம் பண்ணு ஆண்டவரே, வேண்டுகிறேன்னு சொல்றான். அவிசுவாசம் நீங்கும்படி ஒருத்தன் ஜெபம் பண்றான். இதுதாங்க ஜெபம். இப்போ முதல்ல நம்முடைய அவிசுவாசம் நீங்கணும். எனக்கு ஆண்டவர் அற்புதம் நிச்சயம் செய்வார். நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வந்துட்டாரு. அப்புறம் விசுவாசிக்கும் பொழுது அற்புதத்தை செய்கிறார். இது பெரும்பாடுள்ள ஸ்திரீயும் உங்களுக்கு சரியான ஒரு பொருத்தமா இருக்கும். பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவ விசுவாசித்தால் ஜெபமே பண்ணல, நேர அந்த கூட்டத்துக்குள்ள, ஆனா பிரயாசப்பட்டாள். அந்த விசுவாசம் என்ன செய்யுது? பிரயாசப்பட்ட அந்த கூட்டத்து நடுவுல அற்புதத்தை எப்படியா பெற்று ஆக வேண்டும் என்கிற ஒரு சரியான ஒரு வெறி கொண்டு அவ அந்த கூட்டம் எல்லாம் மேட்டர் இல்ல, அவளுடைய வியாதி விஷயம் இல்ல, ஏன் சுகம் பெறணும். ஆண்டவரை பார்த்தால் சுகம் கிடைக்கும். ஆனால் நான் சொல்றேன், ஆண்டுடைய வஸ்திரத்தை தொட்டாலே எனக்கு சுகம் கிடைக்கும் நம்புறா. வஸ்திரத்தின் தொங்கலை தொடுவதற்கு உள்ள போறான். போய் அந்த கூட்டத்தின் நடுவுல தொங்கலை தொடுகிறாள், அற்புத சுகம் பெறுகிறார். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் கவனிக்கவே இல்லை. அப்ப ஆண்டவர் ஒன்னை கவனிக்கிறார். என்ன அப்படின்னா, தன்னை சுத்தி இருக்கிற மக்கள் மத்தியிலும் யார் ஒருவர் தன்னை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தன்னுடைய வல்லமை புறப்பட்டு போகிறதை அவர் உணர்கிறார். உடனே தான் நின்று திரும்பி சொல்ற, என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறார். அப்பதான் இந்த நம்ம பசங்க இருக்காங்களே சீடர்கள், என்ன ஆண்டவரே, அதை படிக்கும் போதெல்லாம் சிரிப்பா வரும். ஆமா உண்மைதானே, சரியா தானே கேட்கிறான். ஆண்டவரை பார்த்து இப்படிப்பா பார்த்துருமா, இவருக்கு அந்த பிரச்சனையா, தொட்டது யாருன்னு கேட்கிறாரு. அப்படிதான் நம்ம கேட்போம். சுத்தி நெருங்கி நிக்கிறாங்க, அவ்வளவு கூட்டம், பிஸியா ஆண்டவர் நிக்கிறாரு. இன்னைக்கு முதலமைச்சர்லாம் வந்தாச்சுன்னா அவ்வளவு கூடுகை வருது இல்ல, அவரை பாதுகாக்கிறது. அப்படியே நெருக்கி பக்கத்துல போறாங்க, அவர் நவளவே இடத்துல சுத்திக்கிட்டு வாங்க, இப்படி எல்லாம் உரசிக்கிட்டும் ஒட்டிக்கிட்டும் நிக்கிறாங்க. என்ன தொட்டது யாருன்னு கேட்கிறாரு. பேதுருவுக்கெல்லாம் பயங்கர கடுப்பா இருக்கும். ஏயா ஐயோ என்ன மனசாட்சி இருக்காயா, அத்தனை பயில இடிச்சு நிக்கிறாங்க, தொட்டது யாருன்னு கேக்குறீங்க அப்படின்னு தான் அந்த ஆள் கேட்டிருப்பாரு. மைண்ட் வாய்ஸ்லயா பேசியிருப்பான். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஆண்டவர் இப்படி கேட்டோன்னே, என்ன ஆண்டவரே இவ்வளவு கூட்டம் சுத்தி நிக்குது, நீங்க தொட்டது யாருன்னு கேக்குறீங்க? ஒருத்தன் தைரியமா கேட்டான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஒரு ஆள் விசுவாசத்தோட என்ன தொட்டது உண்டு. அல்லேலூயா. நீங்க எல்லாம் தொட்டீங்கப்பா, கூட இருக்கீங்க, எல்லாம் ஓகே. ஆனா என்ன நம்புறதே இல்லை, நீ கூட நிக்கிற. நீ யூதாசே என் கூட தான் இருக்கான். யூதாசே எங்க தான் இருக்கான். ஆகவே கூட இருக்கிறது எல்லாரும் உத்தமர்களும், தூர இருக்கிற எல்லாரும் கெட்டவர்களும் என்று இந்த அந்த அந்த சம்பவம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, நீ தொட்டது யாருன்னு அந்தமாவும் பயந்து போச்சு. ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ, ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு தொட்டிருக்கலாமோ அப்படின்னு பயந்துருச்சு. ஆண்டவர் சொன்னாரு, பயப்படாதம்மா, டேய் எல்லாரும் கவனிங்கடா, இங்க பாருங்க, இந்த பொம்பளைய பாருப்பா, பார்த்து கத்துக்கோ அப்படின்னாரு. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகம் பெற்றாள். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, நமக்கு தேவை விசுவாசமே தவிர, அப்போ பாஸ்டர் சொல்லிட்டாரு, இனி ஜெபமே என்ன வேண்டாம், பண்ண வேண்டியதில்லை. நீங்க பேசாம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? மாட்டீங்களா? எனக்கு விசுவாசம் இருக்கு, நான் பேசாம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அப்ப ஜெபம் பண்ணணும் இல்ல. அப்ப ஜெபம் என்பது பேசுவது. அப்போ பேச ஆண்டவரோடு உட்கார்ந்து பேச டைம் இல்லாத பொழுது நாம் நடந்துட்டே பேசலாம், பிரச்சனை இல்லை, வேலை செஞ்சுட்டே பேசலாம். உட்கார டைம் இருந்து, உங்களுக்கு நேரம் இருந்துன்னா உட்கார்ந்து அமர்ந்திருந்து ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே கொஞ்ச நேரம் பேசுறது ரொம்ப நல்லதா இருக்கும், மனம் விட்டு பேசணும். அல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் ஆண்டவருக்கு பின்னியாலை ரட்சிக்கும். விசுவாசம் இல்லாமல் ஆண்டவர் பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். அப்ப நம்ம நிறைய பொண்ணு வெள்ளி ஆண்டவர் கொடுத்தாலும் விசுவாசமா இருக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும் ஆண்டவருக்கு. பரவாயில்லப்பா, அவன் என்ன பண்றான், விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்றான்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு
நமக்கு சொல்லுகிறார். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இங்க இன்னொன்னு, எபிரேயர் 11:1, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் படாதவைகளின் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. நிச்சயமாய் இருக்கிறது. நிச்சயமாயிருக்கிறது. இது என்னது? விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. இந்த வசனத்தை ரொம்ப நீங்க சிந்திச்சு பார்க்கணும். எப்படின்னா, இப்போ விசுவாசம் என்பது என்ன அப்படிங்கறத சொல்லப்பட்டிருக்கு. இது வரைக்கும் விசுவாசிக்க வேண்டும் நம்ம பார்த்தோம் இல்லையா? விசுவாசம் என்ன? நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்ல சொன்னேன், 5 லட்சம் ரூபாய் பணம் இருந்து 5 லட்சம் ரூபாய் பொருள் வாங்க முடியும், அல்லனா ஒரு ப்ராஜெக்ட் ஏதோ ஒன்று செய்ய முடியும்னா அதுக்கு பேர் விசுவாசம் கிடையாது. என்னிடத்தில் இருக்க பொருளுக்கு அவ்வளவு வாங்கலாம் என்பது தாராளமா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் 5 லட்சம் இல்லை, ஆனால் 5 லட்சம் ரூபாய்க்கான ஒரு திட்டம் தீட்டி அது எனக்கு கையில கிடைத்தது போல அல்லது என்னிடத்துல அது காரியம் வாய்த்தது போல நினைத்து கொண்டு ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்ல போறேன். கர்த்தாவே, எனக்கு ஒரு வீடு வேணும், 5 லட்சம் ரூபா ஒரு வீடு வேணும். எக்ஸாம்பிள் சொல்றேன், 5 லட்சம் ரூபாய்க்கு ஒன்றும் வீடு கிடைக்காது. 5 லட்சம் ரூபா ஒரு வீடு வேணாப்பா, கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஜெபம் பண்றோம். அந்த வீடை நான் கற்பனையில எனக்கு எந்த மாதிரி ஒரு வீடு வேணும்னு நான் நினைக்கிறேனோ அதை என் மன கற்பனையில கொண்டு வருகிறேன். ஆண்டவரே, எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு வேணும், 5 லட்சம் ரூபாய் என்கிட்ட, 5 லட்சம் ரூபாய்க்கு நான் திங்க் பண்ணி 5 லட்சம் ரூபாய் லிமிட் நான் தான் கொடுக்குறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் 50 லட்சம் ரூபான்னு வைக்கல, 5 லட்சம் ரூபான்னு வைக்கிறேன். அந்த 5 லட்சம் ரூபான்னு வச்சு அந்த லிமிட்டை வச்சு ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, 5 லட்சம் ரூபா ஒரு வீடு வேணும் ஆண்டவரே, அது என் கற்பனையில கொண்டு வர்றேன். அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு கற்பனையில கொண்டு வந்துட்டேன். இந்த கற்பனையில கொண்டு வந்து நான் ஜெபம் பண்றேன். இப்ப ஜெபம் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்றேன்? ஆண்டவரே, நீர் தந்ததுக்காக ஸ்தோத்திரம், சாரி தரப்போறமைக்காக ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்ப எனக்கு கிடைச்சது மாதிரியே நான் ஃபீல் பண்ணி நடக்க ஆரம்பிக்கிறேன். இதுக்கு பேர் தான் என்னது? விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். எக்ஸாம் வருது, அந்த எக்ஸாம் எழுதியாச்சு, ஆனா நிச்சயம் நான் பாஸ் ஆவேன், ஆண்டவரனை பாஸ் ஆக்குவார். நான் எக்ஸாம் எழுதுறேன், நல்லபடியா எழுதுவேன். முன்னக்கூட்டியே நான் என்ன பண்றேன்? அந்த விசுவாசத்தை காட்டுகிறேன். இப்பதான் புரியுதா உங்களுக்கு? நான் இன்னும் பாஸ் ஆகல, இன்னும் எக்ஸாம் எழுதல, ஆனா இந்த எக்ஸாமை அழகா எழுதுவேன், நான் அதை அழகாக பாஸ் பண்ணுவேன், என்னை ஆண்டவர் பாஸ் பண்ண வைப்பார். இதுக்கு பேர் தான் விசுவாசம். காணப்படாதவைகளின் நிச்சயம், அதுக்கு பேர். நான் காணவே இல்லை, ஆனா நிச்சயிக்கிறேன். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? இதுதான் நான் சொன்னேன், என் வீட்டுக்காரர் இந்த சபையிலே வந்து நிற்பார், ஹல்லேலூயா, இங்கே வந்து ஜெபம் பண்ணுவார், சாட்சி சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட். ஒரு அம்மையார் சொன்னாங்களே, 25 வருஷமா நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ஆண்டவர் கூட்டிட்டு வந்தாரு. எத்தனை பேர் உங்களுடைய சாட்சிகளை சொல்லியிருக்கீங்க? ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதி, அதான் விசுவாசம். இன்னும் சொல்ல போனா, மணிகண்டன் இருக்கிறான், இப்ப பாருங்கன்னா காலேஜ் படிச்சுட்டு இருக்கான் இல்லையா? இப்ப மணிகண்டன் வந்து இப்போ கையில பணம் இல்லை, வீடு அறகுறையா கிடக்கு, பணம் இல்லை. ஆனா இப்ப மணிகண்டன் என்ன பண்ணலாம்? இப்போ விசுவாசத்தை காண்பிக்கலாம். நான் இந்த ஊர்ல, நான் எங்க குடும்பத்துல முதல் கிராஜுவேட் ஆட்டு நான் வருவேன். ஆமென், அல்லேலூயா. எங்க குடும்பத்துல நான் தான் நல்லா படிச்ச பையனாட்டு வரப்போகிறேன், கண்டிப்பா வருவேன். 2, எங்க குடும்பத்திலேயே நான் தான் ஊழியக்காரனாட்டும் வருவேன், படிப்பேன், கர்த்தருடைய ஊழியம் செய்வேன். அதே எங்க ஊர்ல அதே இடத்துல 2 மாடி வீடு, 1 மாடியே கட்ட விடல, 2 மாடி வீடு நான் கட்டுவேன், ஹல்லேலூயா, வித் கார் பார்க்கிங்கோட. அந்த கார் பார்க்கிங்ல ஒரு கார் நிற்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நான் கட்டுவேன், நான் நினைப்பேன், அப்படி விசுவாசிப்பான். இப்ப என்னையில இருந்து அந்த கற்பனையில அந்த வீடு என்ன செய்வான்? ஹல்லேலூயா, அவன் இன்னைக்கு ஒரு திட்டமிடுவான். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? விசுவாசம். ஹல்லேலூயா. அவனுடைய ஹோல் எண்ணமே அப்படிதான் இருக்கும். அதே போல நான் ஒரு நல்ல வேலையில, நிரந்தர வருமானத்துல, நல்ல சம்பளத்துல அமர்வேன், ஹல்லேலூயா. அதோட கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டே இருப்பேன். அப்ப அந்த குடும்பத்துல மிக ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, மதிப்புமிக்க மனிதராக இந்த மணிகண்டன் வருவான். எத்தனை சொல்ற புரியுது? இதே போல நம்ம அந்த மாதிரி அந்த விசுவாசம் என்பதை உறுதியாக்கணும், நம்பப்படுறதுன்னு உறுதியாக்கணும். நம்ம காணல, அங்க கட்டடம் இல்ல, கார் இல்ல, படிச்சு முடியலன்னு. ஆனா நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்? விசுவாசத்துல வீடு கட்டி குடியேறியாச்சு. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, ஹல்லேலூயா. இதுக்கு பேர் தான் விசுவாசம். நான் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு தெரியாத ஒண்ணு நான் பேச மாட்டேன், எனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் பேசுவேன். ஒருவேளை இப்போ உதாரணத்துக்கு நான் தெரியாத ஒண்ணு உறுதியா என்னால பேச முடியாது. நான் வாழ்ற இந்த வாழ்க்கை எனக்கு இப்போ கனவா நனவான்னு தெரியாது. ஆனா நான் இதெல்லாமே நான் எப்படி வேணும்ன்றத நான் ஆண்டவர்ட்ட பேசியிருக்கேன், அதை நான் வாழ்ந்திருக்கேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன்.
நான் வாழ்ந்திருக்கிறேன். அதான் சொல்றேன்னா, அதான் நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தங்களுக்கு கையில போன் கிடைச்சா என்ன பண்ணுவாங்க? கேம் விளையாடுவாங்க. அப்படித்தானே? நான் முதல்ல ஆண்ட்ராய்டு போன் எடுத்தேன். இதெல்லாம் கேம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். கொஞ்ச நேரம் விளையாட வச்சிருவேன். எனக்கு ரியாலிட்டி தான் ரொம்ப பிடிக்கும். ரீல் எல்லாம் ரொம்ப பிடிக்காது. அப்ப ரியாலிட்டியா ரொம்ப இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது உண்டு. இப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டாக்டர் கார்ன்னு இப்போ இருக்கு உங்களுக்கு அந்த இதுல. நான் சும்மாவே அத எடுத்து அது மட்டும் தான் இதுல வேற இல்ல டிலீட். எல்லாமே அழிச்சு போட்டுருவேன். இப்போ நான் கேம் விளையாடவே மாட்டேன் அதுல. இப்போ அதெல்லாம் எடுத்துட்டேன். அன்னைக்கு சும்மா என்னன்னா, ஃபியூச்சருக்கு உதவும். நான் அப்ப மனசுக்குள்ள, நம்ம எங்க கார் வாங்க போறோம்? அப்படின்னு ஒரு அவிசுவாசம் வரும். அப்புறம் சொல்லுவேன், இல்ல கார் ஓட்டுவோம், ஃபியூச்சருக்கு உதவும். இப்போ எனக்கு புரியவே இல்ல. அப்புறம் தான் நான் யோசிச்சேன், ஆமா நம்ம கார் வாங்கணும்னு ஆசை இருக்குல்ல, வாங்கிருவோம். நான் ஏற்கனவே ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டோம். சைக்கிளே கிடைக்காத காலத்துல ஆசைப்பட்டது. எப்ப பைக் வாங்குறோம்? சைக்கிளே வாங்க முடியாத காலத்துல பைக் வாங்கணும் ஆசை. அந்த ஆசைய பட்டுட்டு யார்கிட்டயுமே கெஞ்சி நிக்கல. ஹல்லேலூயா. நான் ஒரு சில உதாரணங்கள் சொன்னா உங்களுக்கு புரியும். ஒரு ஷோரூம் முன்னாடி போயாச்சுன்னா, நீங்க எனக்கு கூட ஜான் நாக்ஸ் அஜிஷ் என் கூட ஊழியத்துக்கு நிறைய இடங்கள் வந்திருக்கிறான். இவனை விட கூடுதலாட்டு இவன் சின்ன பையன் ஜஸ்டின் வயசுல கொஞ்சம் வளர்ந்தியா இருக்கும்போதே அவன் கூட வந்திருக்கான். இவனை விட கூடுதலா ஜான் நாக்ஸ்னு ஒரு பையன் என் கூட வந்திருக்கான். நிறைய இடத்துக்கு வந்திருக்கான் ஊழியத்துக்கு. பைக்ல போவோம், எல்லா இடம் டிராவல் பண்ணிட்டே இருப்போம். பஞ்சரம் அதில் போட்டு ஊழியத்தை முடிச்சுட்டு வந்து பஞ்சர் ஒட்டி எடுத்துட்டு போவோம். நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். ஆனா உண்மையில சொல்றேன், அந்த ஜான் நாக்ஸரை சொல்லுவோம், நாங்க போகும்போதெல்லாம் பேசிட்டு போவோம். டேய் அடுத்து நம்ம வண்டி டார்கெட் இந்த வண்டி தான்டா, கர்த்தர் நமக்கு தருவோம், இந்த ஓட்ட வண்டியை மாத்துவோம்டா அப்படிம்போம். அவன் சிரிப்பான். அதில் நீ என்ன பாருடா அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்து ஒரு கார் போவோம். அடுத்து கார் வாங்கணும்டா, நம்ம கார்ல ஊழியத்துக்கு போகணும்டா. சும்மா தான் பேசிட்டு போவோம். ஆனா எனக்கு உண்மையிலே நான் சும்மா பேசல. நான் பேசிட்டு போயிட்டேன். அவன் சிரிப்பான். உனக்கு சிரிப்பா இருக்குல்ல, வா வா உனக்கு வச்சு தரேன். அப்புறம் ஒரு நாள் இங்க இருந்து வள்ளியூர்ல இருந்து இந்த காவல் கிணறு பைக்கை தள்ளிட்டு போனோம். பஞ்சர் ஆயிடுச்சு. பேக் வீல் பஞ்சர்னு சொல்லிட்டு கடை இல்லாம ஞாயிற்றுக்கிழமை ஊழியத்தை முடிச்சுட்டு போகும்போது அடுத்த வீலும் பஞ்சர் ஆயிட்டு. 2 வீலும் பஞ்சர் ஆகி பஞ்சர் ஓட்ட கடையெல்லாம் போய் காவல் கிணறுல லாரி டயர்லாம் ஓட்டக்கூடிய ஒரு ஆள் இருந்தார். அந்த ஏரியாவுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது மழை சாரல். அழகா என்ஜாய் பண்ணிட்டே போனோம், ஜாலியா பேசிட்டு. இப்ப நிறைய பேசிட்டு போனோம். இனி இந்த ஓட்ட வண்டியெல்லாம் இவ்வளவு தூரத்துல கொண்டே வரக்கூடாது, நல்ல வண்டி எடுக்கண்டான். அவன் கடைசியா என்கிட்ட இருந்து ஊழியத்தை விட்டு போற வரைக்கும் அவன் நல்லதா கிறிஸ்துக்குள்ளதான் இருக்கான். அது வரைக்கும் அவன் நல்ல வண்டியை அவன் பார்க்கவே இல்லை. ஹல்லேலூயா. அவன் நல்ல வண்டியை பார்க்கவே இல்லை, சிரிச்சுக்கிடுவான். இப்ப சமீபத்துல பார்த்தான். இப்ப நேத்தையும் இடையில அடிக்கடி பேசிவிடுவோம். இடையில பார்த்தேன், உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, உனக்கு தெரியுமாடா, நம்ம ஒரு நாளைக்கு ஒரு நல்ல வண்டி வாங்கணும்னு சொன்னோம் பார்த்தியா? ஆமாண்ணே, இப்ப நான் 4வது கார் வச்சிருக்கேன்டா அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம், நான் பார்த்தேன்னேன்னா. அதே போல நல்ல ஒரு பைக் வாங்கணும்னு சொன்ன பார்த்தியா? ஒரு ஜாவா பைக் அஜிஸ் வாங்கி எடுத்தாச்சுடா, ஓட்டிட்டு இருக்கான்டா. அப்படியாண்ணே, பரவாயில்லையாண்ணே, அந்த வண்டி வாங்கிட்டீங்களாண்ணே. அதெல்லாம் ஓட்டுவோன்னு நினைச்சு கூட பார்க்கலையே. கர்த்தர் எப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்காரு பாருங்க. உங்களை யோசிச்சு பாத்தீங்களா? கற்பனைக்கு எட்டாது. இதுதான் விசுவாசம். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. கற்பனைக்கு எட்டாது. அது கற்பனை புரியவும் செய்யாது, புரியவே செய்யாது. கற்பனைக்கு எட்டாது, கற்பனைக்கு புரியவும் செய்யாது. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம என்ன பண்ண போறோம்? உலகம் ஃபுல்லா லைவ்ல தெரிய போறோம். ஆமென், அல்லேலூயா. எல்லா சர்வீஸும் லைவ்ல வரப்போகுது. ஒரு டைம் இதே இடத்துல சொன்னேன், எனக்கு நாகர்கோவில்ல இருந்து நான் ஒரு டிரைவர் போட்டு வண்டியை கொண்டு வருவேன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? நான் இப்ப வரும்போதெல்லாம் அட்ஜஸ்ட் தான் ஓட்டிட்டு வரும். ஞாபகம் இருக்கா இல்லையா? அவ்வளவுதான். இப்ப கார் என்ன செய்வான்? அவனே எடுத்துக்குவான், என்ன கொண்டு விடுவான், போவான், வருவான், வேலை முடிஞ்சு போச்சு. பிரைஸ் தி லார்ட். இங்க உள்ள மக்களை எடுத்து விடுறதுக்கு ஒரு கார் ரெடி பண்ணணும். அதுக்கு மணிகண்டன வண்டியை என்ன செய்யணும்? ஓட்ட வைக்கணும். அடுத்த டார்கெட் நமக்கு அதுதான். அவன் காலைல போய் எல்லா இடத்துலயும் கலெக்ட் பண்ணி ஆளை கொண்டு, பாவம் எல்லாருமே என்ன பாருங்க, சுமதி எல்லாம் லேட்டா வந்தாங்க. வண்டி இல்லாதனால தானே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க. அங்க தூரம் வர்றதுக்கு அந்த டைமுக்கு ஆட்டோ போயிட்டுனா அப்புறம் வர முடியாதுல்ல. இது நான் பிள்ளை ஒரு 2 ட்ரிப் அடிச்சாங்கன்னா பிள்ளைங்களுக்கு வசதியா இருக்கும். நேற்றுக்கெல்லாம் வண்டி இல்லாதனால வீடு சந்திக்க போக முடியல, போன வாரம் போக முடியல. இப்படி பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்ப அடுத்த பிளான் என்னது? ஒரு வண்டி வாங்கி சர்ச்சுக்குன்னே விட்டு சர்ச்சுடைய அவசியங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு. மணிகண்டனுக்கு பயிற்சி கொடுத்துட்டுனா அவன் லோக்கல்ல இருக்கிறான். உங்களுக்கு புரிஞ்சா? உங்களுக்கு ஈஸியா கொண்டு விடுறதுக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் வசதியா இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன், அப்படி ஒரு காரியம் நடக்கும்னு சொல்லி. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சர்ச்சில் உள்ள மக்களுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி, இல்ல இந்த ஊர்ல உள்ள மக்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி உபயோகப்படுத்தலாம், தப்பே இல்லை. கல்யாணம் விட்டு போறதுக்கெல்லாம் கொடுக்க கூடாது. எமர்ஜென்சி, ராத்திரி ஆட்டோ இல்ல, ஒரு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி வள்ளியூர் கூட்டு போனா வண்டியை தூக்கணும். அந்த சேவை கண்டிப்பா செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அது எல்லா மதத்தினருக்கும் என்ன செய்யணும்? அது பொதுவாட்டே இருக்கணும். அது என்னுடைய ஆசை. அதுவும் அடுத்து நிச்சயம் என்ன செய்யும்?
நடக்கும். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவ பிள்ளைகளே. விசுவாசம் என்பது இதுதான். இப்ப கேக்குற சுமதிட்ட, உங்க வீடு கட்டப்படுமா படாதா? கட்டப்படும். எஸ். ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்காரரு சர்ச்சுக்கு பைபிளை தூக்கிட்டு வருவாரா வரமாட்டாரா? வருவார். கையை தட்டி கத்தர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்ப உங்களுக்கு விசுவாசம் இருக்கா இல்லையா? அப்ப விசுவாசம் இருக்கு. அப்ப இனிமே எங்க ஊர்ல எல்லாம் எப்படி பேசுவீங்க? எங்க வீட்டுக்காரர் பைபிளை தூக்கிட்டு, எங்க ஆளு வீட்டுக்காரரு மரியாதை கொடுத்து, எங்க ஆளு எங்க வீட்டுக்காரர் அவர் என்ன செய்வாரு? பைபிளை எடுத்துக்கொண்டு சபைக்கு வருவதை நீங்கெல்லாம் பாப்பீங்க அப்படின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. கையை தட்டி கத்தர ஸ்தோத்திரிங்க. இதுதாங்க விசுவாசம். இப்படிதான் நடக்கணும். ஏன்னா விசுவாசம் அப்படிதான் வேலை செய்யும். நீங்க பேசாம இருந்தால் எப்படி வேலை நடக்காது. நீங்க பேசாம இருந்தா கல்லுகள் என்ன செய்யும்? பேசணும் சொன்னாரு. நீங்க பேசணும், விசுவாசத்துல ஜெபிக்கணும், விசுவாசத்துல நடக்கணும், விசுவாசத்துல செய்யணும், விசுவாசத்துல ஓடணும், விசுவாசத்துல எல்லாமே விசுவாசத்துல பண்ணணும். ஏனென்றால் நீங்க விசுவாசி. கையை தட்டி கத்தர ஸ்தோத்திரிங்க. நீங்களும் நானும் விசுவாசிகள். ஆனா விசுவாசம் கடுகளவு கூட இல்லையே. அப்புறம் எப்படி விசுவாசம் வரும்? ஆகவே எங்க இந்த ஃபேனையே மாத்த முடியல, எப்படி ஏசியா? யார் சொல்றது? விசுவாச வீராங்கனை. ஏவுகணை விட்டு தான் அடிக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஃபேனை மாத்தவே வழி இல்லை, எனக்கு எங்க ஏசி கிடைக்கும்? இது எப்படிங்க விசுவாச வாழ்க்கையில இது நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்ல முடியும்? தப்பி தவறி கூட என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. நான் என்னை சார்ந்தவள்கிட்ட சொல்லுவேன், நம்ம கஷ்டம் என்னை சார்ந்தவன உங்களுக்கு கூட சொல்லியிருப்பேன் சிலரு. நம்முடைய குடும்ப கஷ்டம் இல்லை, நம்முடைய வேதனை, நம்முடைய சூழ்நிலை அடுத்தவங்களுக்கு தெரியணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு கேட்டு, அவங்களால என்னுடைய முடியை கருப்பாக்கோ வெள்ளையாக்கோ டை அடிச்சு தரலாம், இயற்கையா மாற்ற அவங்கள முடியுமா? முடியாது. அப்ப நம்ம அவங்களுக்கு பயப்பட வேண்டியதும் இல்லை, அவங்களுக்கு நம்ம ஒப்புவிக்க வேண்டியதும் இல்லை. அதான் சொல்லுவேன், யாராவது நம்மளை கேட்டா நிறைய பணம் இருக்குன்னு சொல்லப்பா, அவன் அந்த கனவுலையாவது புலம்பியாவது வாழட்டுமே. என்ன சொல்றீங்க? உண்மைதானே? அப்படியாவது நான் விசுவாசத்துல நான் சொல்றேன், நிறைய பணம் இருக்கு. நீங்க யார்கிட்ட கேட்டாது, பிரதர் உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை பிரதர். எல்லாம் என்ன பண்ணிட்டேன், நகை எல்லாம் எடுத்து எங்க வச்சுட்டேன்? பேங்க் பீரோல வச்சுட்டேன். எல்லாம் அடவுலே இருக்கு, காசே இல்லை. எப்படிங்க காசு தங்கும்? ஹல்லேலூயா. காசு இருக்கு, நகை இருக்கு, அது எனக்கு என் தேவைக்கு இருக்கு, உனக்கு தர்ற அளவுக்கு எனக்கு இல்லை. சொல்ல முடியாதா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். உண்மையிலே அந்த நபருக்கு பாதிப்பு இருந்தா நம்ம ஏதாவது செயல் பண்ணலாம். சொல்லுவோம் சும்மாவே கேட்டுட்டு இருப்பான், அது முடியாது, நம்மளா சின்ன உதவி செஞ்சு அனுப்பி விட்டுருவோம். மற்றபடி உண்மையிலேயே கஷ்டம் இருக்குன்னா நம்ம உயிரையும் கொடுத்து நம்ம என்ன செய்யலாம், காப்பாற்றலாம். அதற்குரிய பிரதிபலனை கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயம் செய்வார். ஹல்லேலூயா. அதுல நம்ம கஞ்சித்தனம் காட்டக்கூடாது. பாருங்க, எனக்கு கொஞ்சோல காசு வந்துச்சு, நம்ம என்ன பண்ணோம், இங்க நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குமோ கிடைக்காதோ, நான் கர்த்தருக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு 29,000 ரூபாய் நம்ம வந்து மொத்த செலவும் இப்போ வந்து ஆம்பளி பேர்லாம் வாங்கி வச்சோம். நான் ஆம்பளி பேர் வாங்கி வச்சிருக்கேன், இவ்வளவு செலவழிஞ்சிட்டு யாரா எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டேன்னா, வாங்கி வச்சு ஸ்கூல் திறந்து எவ்வளவு நாள் சொல்லுங்க? 3 மாசமா? 1 மாசம் ஆக போகுது இல்லையா? ஆகிட்டா 1 மாசம் ஆக போகுது. அப்போ நான் கேளுங்க, இது வாங்கி கரெக்டா 1 வாரம் ஆச்சு. போன வாரம் வாங்கினோமா? 1 வாரம் ஆக போகுது. எனக்கு வாங்கி 2 நாள்ல எனக்கு ஒரு மெசேஜ் என்னுடைய வாட்ஸ்அப்ல வந்திருக்கு. நான் கவனிக்கல. அதுல ஒருத்தர் ஒரு 5,000 ரூபாய் அனுப்பியிருக்காரு. நான் கவனிக்கல, திறந்தும் பார்க்கல. அவர் ஏதோ அனுப்பியிருக்காருன்னு நினைச்சேன். ஏன்னா கம்பெனியில் உள்ள அமௌண்ட்டுகளும் மெசேஜ் வந்துட்டு போறதுனால நான் தேவைன்னா தான் அதை திறந்து பார்ப்போம். இப்போ என்னாச்சு, நான் 2-3 நாள் கழிச்சு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப் எல்லாம் டைம் இருக்கும் அப்படி செக் பண்றேன். வேற ஏதோ தேடுறதுக்கு அப்படியே தேடிட்டு இருக்கேன். தேடிட்டு இருக்கும்போது இவர் ஒரு மெசேஜ் என்னை அனுப்பியிருக்காரு. என்னன்னு பார்ப்பேன்னு திறந்து பார்த்தா அவர் 5,000 ரூபாய் அனுப்பியிருக்காரு. இந்த 5,000 ரூபாய் சர்ச்சுக்குன்னு அனுப்பல, ஊழியத்துக்குன்னு அனுப்பல. இது ஃபார் யுவர் ஆஃபரிங் ஃபார் யூ, உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கொட்டிக்கோங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. கைகளை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? சரி, இது 5 முடிஞ்சா, ஓ தேங்க்ஸ் பிரதர் அப்படின்னு சொல்லி போட்டு, முதல்ல எனக்கு அந்த கீழே அந்த லெட்டரை எழுத வாசிக்கல சரியா. அப்புறம் எதுக்கு பிரதர்னு சொல்லி ஆடியோ எல்லாம் போட்டுட்டு, எதுக்கு சும்மா அந்த ஆள் 500 அனுப்புறாரு, திரும்ப அப்படியே எடுத்து அதை நல்லா நோண்டி பார்த்துட்டு, இவருக்கு நான் கம்பெனி வச்சிருக்க தெரியும், என்கிட்ட இவ்வளோ ஒரு வேலை செய்யறது தெரியும், அதான் ஹைலைட், நல்லா புரிஞ்சுக்கோங்க, தெரியும். ஆனா கர்த்தருக்கு நான் எப்படி இருக்கேன்னு தெரியும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. அப்ப அவர் இவ்வளவு இருந்தோம் நம்மளே நினைப்பல, அவருக்கு தான் எல்லாம் இருக்குல்ல, இப்ப எதுக்கு நம்ம ஆஃபரிங் அங்க கொடுக்கணும்? யோசிப்போமா யோசிக்க மாட்டோமா? அப்படியே கொடுத்தா அவர் செய்யற ஊழியத்துக்கு கொடுப்போம், அந்த ஊழியத்துக்கு கொடுப்போம். அப்படித்தானே செய்வாங்க. நான் வேணா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் எனக்கு அடுத்து அனுப்ப முடியும். உங்களுக்கு அனுப்பிட்டு அப்படி போட்டிருக்காரு. நான் வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணேன்,
இது என்ன இது சர்ச்சுக்கா, எனக்கு ஆஃபரிங்கா, இல்லை வேற எதுமா அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் எடுத்து எல்லாம் ஜூம் பண்ணி பார்த்தா கீழே போட்டிருக்கிறார் ஃபார் யூன்னு. தேங்க்ஸ் பிரதர்னு சொல்லி காட் பிளஸ் யூன்னு போட்டு விட்டேன். அவ்வளோதான். முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு அடுத்து போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் கீழே போனோன்னு அவர் சகோதரர், அவருக்கு முந்தின நாளே அனுப்பியிருக்காரு ஒரு 5000 ரூபாய். அதில் கையை தட்டு கத்துற ஸ்தோத்திரிங்க. அவர் இதே காரணத்துக்கு தான். இவங்க தான் போன வருஷம் எங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து நான் தனியார் ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு ரொம்ப யோசித்து சேர்த்துருந்தேன். இவங்க பிள்ளைங்க ஆசைப்படுற நம்ம சேர்த்து நம்ம மாட்டிட வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் விசுவாசத்தை உபயோகப்படுத்தலாமே, நம்ம தான் விசுவாசம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, நிஜமா சொல்றேன், நான் என்ன பண்ணேன், ஒரு குழு கொடுங்க ஆண்டவரே, எனக்கு இதுல சேர்க்கறதுக்கு ஏதாவது குழு கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது தான் ஒருத்தங்க அவங்க ஃபேமிலியில போனோட வந்து 5000 ரூபாய் முதல்ல கையை பிடிச்சி நீங்க பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸுக்காக வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அல்லேலூயா. அது சபை நாளுக்கு வந்து கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவன் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதுதான் எனக்கு போதும். அப்புறம் இந்த 5000 வச்சு அங்கே எப்படி கட்ட முடியும்? மினிமம் 25,000 கட்டணும், ஆளுக்கு 10 கட்டணும் அப்படி சொல்லிட்டு, சரி ஏதோ ஒரு குழு கிடைச்சிட்டுல நீ கொண்டு கட்டுன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு தூண்டுதலை தர்றாரு. நம்ம கொண்டு ஸ்கூல்ல சேர்க்கிறோம், பண்ணியாச்சு. இந்த வருஷம் எப்படி ஒரு தள்ளாடுதல் வந்துச்சு, கண்டினியூ பண்ணலாமா அப்படியே எடுத்து கவர்மெண்ட்ல சேர்க்கலாம்னு யோசிச்சோம். சே அவங்க எதுக்காக இந்த ஸ்கூல்ல சேர்த்தோம், மெயினாட்டு இந்த பழக்க வழக்கங்கள் மாறணும். அவன் நல்ல பழக்கம் வழக்கம், நல்லா படிச்சு பெரிய ஆளாகிறவங்களும் இல்லையோ, நல்ல பண்புகளை படிக்க வேண்டும், நல்ல நண்பர்களோட பழக வேணும், நல்ல பழக்க வழக்கம் வரணும், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அப்படின்னு தான் இந்த ஸ்கூல்ல சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுவோம். கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொன்னோம். ஹல்லேலூயா. அப்போ ஸ்கூல் ஃபீஸ் இவ்வளவு தேவைகள் ஒரு வருஷத்துக்கு ஆளுக்கு 50,000 1 லட்ச ரூபா வந்துடும். இப்படி இருக்க சூழ்நிலையில நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்த உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, எனக்கு மகன் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க அனுப்புறாரு 5000. அதுக்கு அடுத்து என்ன பண்றாரு, அந்த சகோதரனும் அவருக்கும் தெரியும் நான் கம்பெனி போட்டிருக்க எல்லாமே, அவரும் 5000 அனுப்பியிருக்கிறாரு. உங்க ஸ்கூல் கூப்பிட்டு போன் கூட பண்ணி சொல்லல உங்களுக்கு பணம் அனுப்பியிருக்கேன்ட்டு. ஹல்லேலூயா. அப்புறம் தான் உட்காந்து செக் பண்ண, அப்போ போன வாரமே அனுப்பியிருக்காங்க, இங்க நம்ம அதை வாங்குற அடுத்த நாளே அனுப்பியிருக்காங்க. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அப்ப எனக்கு இப்ப எவ்வளவு ஆச்சு, ஆண்டவருக்கு 29 சம்திங் போட்டிருக்கோம், 10,000 வந்தாச்சு. ஹல்லேலூயா. இன்னும் 19 சொல்றதான், அதையும் ஆண்டவர் தருவார். இதெல்லாம் யாருக்கு பண்றோம், கர்த்தருக்கு பண்றோம். அடுத்து லைவ் எல்லாம் செட் பண்ணனா ஒரு 70,000 ரூபாய் செலவழியும். எவ்வளவு ரூபா, 70,000 ரூபாய் செலவழியும். எல்லாம் உலகம் இங்கே அமெரிக்கால இருந்து தெரிஞ்சிடலாம். நம்ம சர்ச் நடக்க ஆராதனையே வாரந்தோறும் இவ்வளவு கஷ்டப்படனா அதில் உட்காந்துட்டே அவங்க ஆப்ரேட் பண்ணிடலாம், மணியன்ட்ட அந்த வேலையை கிளியரா பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ பிரியமானவர்களே, நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நாம் விசுவாசித்து ஆண்டவருக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் கணக்கிலே வைத்திருக்கிறார். புரிந்து நாம் செய்ய வேண்டும், தெரிந்து செய்ய வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை அறிந்து செய்ய வேண்டும். முதல்ல நமக்கு விசுவாசம் தேவை. நம்மள எழுந்து நிற்போமா, கடுகளவு கூட விசுவாசிக்க கூடாது. நம்பப்படுகிற உறுதின்னா, நாம ஒரு காரியத்தை ஏற்கனவே சொன்னவர் படிச்சே முடிக்கல, ஆனா அவன் நம்மளோட திட்டம் அவன் போட்டு வச்சு ஜெபம் பண்ணி விசுவாச அறிக்கை இடும் பொழுது கர்த்தர் ஏற்ற வேளையிலே அதை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போமா, ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்போ விசுவாசம் ஜெபம் ரெண்டும் தனித்தனியா இனி பண்ணக்கூடாது, விசுவாசமுள்ள ஜெபம் பண்ண வேண்டும். வேண்டுகோள் நீ நம்ம செய்ய வேண்டியது என்னது, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஒரு வீட்டுக்கு போய் ஜெபம் பண்றீங்க, ஆண்டவர் நிச்சயம் சுகம் தருவார் என்று நீங்க முதல்ல நம்பி ஜெபிக்க வேண்டும். அப்புறம் உங்களுக்கு தைரியம் கொடுக்கணும், கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் சுகம் தருவார், நம்புங்க. அவ்வளவுதான். வீடு மாறும், சூழ்நிலை மாறும், எல்லாம் மாறும். நம்ம போயிட்டு இந்த ஊழியக்காரர் வீட்டுல யாத்திராதான் வீடு மாறும், இந்த மூடர பழக்கம் நினைச்ச கூடாது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படின்னா ஒவ்வொரு ஊழியக்காரர் ஒவ்வொரு வீட்லயும் கொண்டு நினைச்சலாம், ஏத்தி இறக்கிட்டு வந்துடலாம், அவன் பணக்கார ஆயிடுவான். இதெல்லாம் மூட பழக்கம், அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஊழியக்காரர் கனம் பண்ணுங்க, விக்கிரகம் ஆக்காதீங்க. எந்த ஊழியக்காரன் வந்தியாப்பா ஜெபம் பண்ணியா போயிட்டே இரு, உடான்னு சொல்ல நம்ப கூடாது. நல்லதா இருந்தா ஏத்துக்கணும், மத்த விட்டுறணும். ஆனா அதே நேரத்துல ஒரு வீடு ஆசீர்வதிக்கப்படணும், என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும், என் விசுவாசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், என் விசுவாசம் ரொம்ப அவசியம். வாயில தப்பி தவறி கூட நெகட்டிவ் வேர்ட்ஸ் என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. ஆண்டவர் சூழ்நிலை மாட்டுவார். ஹல்லேலூயா. இப்படியே சொல்லணும், நானும் எங்க வீட்டுக்காரரும் குடும்பமா சேர்ந்து நாங்களும் ஒரு கார் எடுத்துட்டு இப்படி போவோம், பல இடங்களுக்கு சுற்றுலா போவோம், அவசியங்களுக்கு போவோம், எங்க குடும்பத்தார் வீட்டுக்கு முன்னாடி கெத்தா போய் நிற்போம். இதுக்கு பேர் என்னது, விசுவாசம். ஹல்லேலூயா. தேவையானதை நம்ம வாங்கி
இந்த நாட்கள்ல பயன்படுத்துங்க. தேவையில்லாத கடன்ல நம்ம சிக்கக்கூடாது. வருமானத்தை பொறுத்து காரியங்களை செய்யுங்க. ஆனா விசுவாசத்துக்கும் வருமானத்துக்கும் என்ன இல்ல, சம்பந்தமே இல்ல. நீ வேற மாதிரி விசுவாசிக்கலாம். அதைத்தான் நான் மறுபடியும் சொல்றேன். வருமானத்தை பார்த்துன்னா ஸ்கூல்ல கூட பிள்ளை என்ன செய்ய முடியாது. நம்ம பலத்தினால ஒன்னும் ஸ்கூல்ல கூட சேர்க்க முடியாது. ஆனால் விசுவாசத்தினால நீங்க நிலாவிலேயே இடம் வாங்கலாம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். தேவ மகிமையை காண முடியும். எல்லாரும் கண்களை மூடி 2 நிமிடம் ஆண்டவரே அழுது புலம்புறதெல்லாம் நிறுத்திட்டு அச்சீவ் பண்றத பத்தி யோசிக்க போறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பல காயங்களுக்கு சார்லி சாப்ளின் ஒரு சொல்லுவாரு, கனவுகள் நிஜமாகும் பல காயங்களுக்கு பிறகு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். தேவ பிள்ளைகளே, காயப்படாம கஷ்டங்களை அனுபவிக்காம வெற்றி கிடையாது. ஈஸியா பெறுவது வெற்றி அல்ல. ஆனால் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நாம விரும்பினதை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்லுகிறது. கண்களை மூடுன நீங்க கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இப்ப எப்படி ஜெபிக்கலாம், எப்படி துதிக்கலாம்? நம்ம தான் ஜெபம் உட்கார்ந்து அழதானே செய்வோம். அப்படி இல்லாம இப்ப எப்படி துதிக்கலாம் அப்படின்னா, கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக கர்த்தரை என்னத்தை எப்படி நன்றி செலுத்துவேன், நீர் செய்ய போற நன்மைகளுக்காக அப்படி யோசிங்க. ஆண்டவரே, எனக்கு வீடு தர போறமைக்கா நன்றி, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போறமைக்கா நன்றி, என் கணவரை நீர் விடுதலையாக்க போறமைக்கா நன்றி, இழந்த மதிப்பை மீண்டும் உயர்த்த போறமைக்கா நன்றி, இழந்த ஆசீர்வாதங்கள் மீண்டும் நாங்கள் திருப்ப போறமைக்கா நன்றி. சொல்லுங்கம்மா, இப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இப்படி சொல்லி கர்த்தரை துதிங்க. நன்றி நன்றி நன்றி. மீண்டும் என்னை கட்ட வைக்க போகிறீர், மீண்டும் எங்களை உயர்த்த போகிறீர், மீண்டும் எங்களை ஆசீர்வதிக்க போகிறீர், மீண்டும் சூழலை மாற்ற போகிறீர். மீண்டும் ஆண்டவரை எல்லாவற்றிலையும் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள அனுபவிக்க செய்ய போகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. ஆண்டவரே, அடுத்த நிலைமைக்கு எங்களை கொண்டு போக போறீங்க. நன்றி நன்றி. உயர்த்த போகிறீர். நன்றி. விசுவாசத்தோடு என் சூழ்நிலையை ஆண்டவர் மாற்ற வல்லமை உள்ளவர், என் நிலைமையை நன்றாய் அறிந்தவர், என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் புரிந்தவர். சொல்லுங்க. நான் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியத வேலை. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வார். ஆபிரகாம் சொல்வார், யெகோவா ஈரே. பிள்ளை சொல்லி, யெகோவா ஈரே, கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். என்ன ஒரு வார்த்தை. ஆமென். ஆண்டவரே, கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தகப்பனே, ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல தகப்பனே, நன்மையான நல்ல நாளை எங்களுக்கு தந்தமைக்க நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் விசுவாசமுள்ள ஜெபம், இதை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தினாலே எங்களுடைய பிழைப்பு உண்டாக போறமைக்க நன்றி. நாங்கள் விசுவாசத்தினாலே இனி ஒவ்வொரு நிமிடத்தையும் வாழ்க்கை வாழ போகிறமைக்க நன்றி. தகப்பனே, இந்த நாளில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் அவிதமாய் ஆசீர்வதியும். விசுவாசத்தில் வாழ கர்த்தர் பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க ஆண்டவர். ஒவ்வொருவரும் ஆண்டவர் விசுவாச வாழ்க்கை வாழ்வதற்கு பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, வியாதியில விசுவாசம், வறுமையில விசுவாசம், தோல்வியில விசுவாசம், நஷ்டத்திலே விசுவாசம், எந்த சூழ்நிலையிலையும் விசுவாசத்துல நான் எழும்புவேன், நான் கட்டுவேன், நான் உயர்வேன், நான் வாழ்வேன், நான் தலை நிமிருவேன், நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று பிள்ளைங்க வாயில உற்சாகத்தோடு உண்மையாக விசுவாசத்தோடு இயேசுவை முன்னிறுத்தி உண்மையில விசுவாசம் வைத்து மிகுந்த தைரியத்தோடு வாழ நீர் கிருபை செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். அப்படி செய்யறமைக்க நன்றி. வந்திருக்கிற சிறியோர் பெரியோர் அத்தனை பேரையும் உடைய கரங்களை தருகிறோம். ஆசீர்வதித்தருளும். சோர்வுகளை மாற்றுங்க, சூழ்நிலைகளை மாற்றுங்க, எல்லா காரியங்களையும் நீர் மாற்றி பிள்ளைகளை ஆசீர்வதித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் உடைய மகிமையின் பிரசன்னம் கூட இருக்கட்டும். விசேஷமாக வருகிற வாரம் சனிக்கிழமை நடக்க இருக்கக்கூடிய ஆசீர்வதித்து தாரும். பெரிய காரியங்களை செய்யுங்க. எந்த தீமைகளும் ஏற்படாதபடிக்கு அந்த கூடியில் அழைத்து வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். தாழ்த்துகிறோம், பொறுப்படுத்திக் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பும் ஐக்கியம் அரவணைப்பு வழி நடத்துதலும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட என்னென்றைக்கும் எப்பொழுதும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.